தண்டவாளம். ஹலோ, வெல்கம் பேக் டு நஹர்பராச்சிஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ. அச்சோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதை கேட்க மறந்துட்டேனே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பயங்கரமா மழை பெய்யுதுன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலா இந்த வீடியோ எடுத்தது என்னமோ ஜூலைல தான். லேட் வீடியோன்னு சொல்லலாம், இல்லைன்னா யோசிச்சுட்டு போடுறேன்னு சொல்லலாம், இல்லைன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருட்டும் நல்லபடியா அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, நீங்க ஷார்ட் வீடியோல பார்த்ததுதான். நான் எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் சாந்தி, ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எர்ணாகுளம் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இன்னில இருந்து சாந்தி வெளியே கொழுக போறோம். அதுக்கு முன்னாடி எடப்பள்ளியில இருக்கிற கணபதி கஷேத்திரத்துக்கு போலாம். இது ஒண்ணு நம்ம சாமியை கும்பிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இந்த பிள்ளையார் கோயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். இது எப்படின்னா விக்கிரகம் மாதிரி எல்லாம் இருக்காது, உள்ள போய் நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல ஒரு நெட் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அந்த நெட்ல இருந்தா நம்ம பார்க்க முடியும். ரொம்ப தள்ளி நின்று தான் பார்க்க முடியும். இந்த கோயில நிறைய புறா இருக்கு, புறா வளர்க்குறாங்க போல இருக்கு. அவ்வளவு புறா இருக்கு. ஓடுனோம்னா பறந்து போயிடும். நம்ம திருப்பி வந்துட்டோம்னா திருப்பி எல்லாம் அந்த இடத்துல வந்து நிக்கும். தானியம் போட்டோம்னாக்கா சாப்பிடுது. அது வந்து தனியா அங்க பக்கத்துல கடை வச்சிருக்காங்க, அங்க வாங்கி கொடுக்கலாம். எந்த ஒரு வேலை செய்யும் போதும் ஒரு பதட்டம் இருக்கும் ஆரம்பத்துல, ஆனா பண்ண அந்த பதட்டம் மாறிடும். சோ அதே மாதிரி இந்த ரொம்ப பதட்டமா இருந்தது இந்த 70 வேலை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு. முதல்ல ஆரம்பிச்சது சாரியில தான். சரி எல்லாரும் குடும்பமா போய் சாமி கும்பிட்டு வருவோம்னு போனோம். நம்ம ஊர்ல எல்லாம் செதிர்கா வந்து தரையில அடிப்போம்ல, இங்க வந்து செவுத்துல அடிக்கிறாங்க பாருங்க. இந்த கோயில் முடிச்சுட்டு அடுத்தது வந்து பக்கத்துல ஒரு சிவன் கோயில், ரொம்ப பக்கத்துலயே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனோம். நாங்க வந்து ஏர்லி மார்னிங்கே வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். ஒரு அரௌண்ட் ஒரு 8:30 எல்லாம் நான் 9:30 நாங்க வந்து எர்ணாகுளம் ரீச் பண்ணிட்டோம். 10:30 வந்து நட அடைச்சிருவாங்க எல்லா கோயிலும். சோ எனிஹோ போறோம். ஆன் தி வேல இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். இந்த சிவக்ஷேத்திரம் வந்து சூப்பரா இருந்தது. இது எப்படின்னா கீழே தலை வந்து குனிஞ்சு நம்ம உள்ள ஏறி இறங்கி போகணும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைடும் சாமி, அந்த சைடும் சாமி இருந்தது. சாமியை நல்லா கும்பிட்டாச்சு. விஷாலிக்கு வந்து ஃபுட்டு கொண்டு வந்திருந்தேன். சோ இருந்த டைம்ல அவளுக்கு அங்கேயே ஊட்டிட்டேன். இதுதான் வந்து லிசி ஹாஸ்பிட்டல், நம்ம எர்ணாகுளத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். போத்தீஸ் வந்தாச்சு. பார்க்கிங்ல வந்து காரை விட்டுட்டு நானு பூர்ணப்பா எல்லாருமே வந்துட்டோம். நல்ல பிரம்மாண்டமான போத்தீஸ். சரின்னு விளாக் பண்ணிட்டு உள்ள போனேன். அங்க ஒரு அக்கா பார்த்துட்டு போனை கட் பண்ணுங்க, வீடியோ எடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. சரின்னு மூடி வச்சிட்டோம். அதுக்கு நான் அப்படியே இருக்க முடியுமா? நடுவுல நம்மளோட கிளிப்ஸ் வேணுமே, ஒரு மெமரிஸ்க்காவது வேணும்ல, அதனால அப்படியே ஒன்னொன்னா எடுத்துட்டே வந்தோம். இந்த மாதிரி சரிதான் வந்து பார்த்து வச்சிருந்தோம். எனக்கு வந்து டெம்பிள் பார்டர் ரொம்ப 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 பிடிக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. சோ இது மாதிரி கொஞ்சம் கலர் வந்து கிரீன் வேற மாதிரி. இதுதான் வந்து எல்லாருக்குமே வாங்கின சாரி. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒன்னு எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பூர்ணோட அப்பத்தாவுக்கும் பூர்ணோட அத்தைக்கும் ஒன்னு எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து பூர்ணோட அத்தைக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறோம். அந்த கேப்ல வந்து பூர்ணா ஒரு வீடியோ எடுத்துட்டா. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா இப்போ இந்த டைம்ல வந்து இதை கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. இதை கூடிய சீக்கிரம் இந்த சாரியை நான் வந்து கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுங்க, போத்தீஸ்ல நடந்து கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்க அரௌண்ட் ஒரு 10:30 போனோம். வெளியில வரும்போது மணி 5 மணி. விடியும் போது போனோம். சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியில வந்தோம். எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கு இந்த கடை. ஆல் டைம் 365 டேஸும் 24/7 கூட இருக்கும் போல இருக்கு, அவ்வளவு கூட்டம். அப்புறம் ஒரு எதுக்கோ தடவை சாஃப்ட் சில்க்கும் ஒண்ணு பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம். ஆனா அவ்வளவு ஒன்னும் திருப்தியாலாம் இல்ல. சாரி ரொம்ப லேசா தான் இருந்தது, ஒரு பட்டு ஃபீலே வரல. அதுக்கப்புறம் நான் பார்த்து வச்சிருந்தோம்ல, அந்த சாரி நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். எங்களுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கலர்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்ல, அதனால வேற கலர்ல எடுக்கலாம்னு தோணுச்சு. சோ இதுதான் எடுத்திருந்தோம். எனக்கும் என்னோட சிஸ்டர்லாவுக்கும் ஒரே மாதிரி கலர் மட்டும் தான் ஒரு மாதிரியே தவிர டிசைன்ஸ் எல்லாமே வேற வேற தான். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும் போதே. சோ இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ட்ரே பண்ணிட்டு அவளுக்கு காட்டணும். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது.
அப்புறம் இதே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே கலர்ல பூர்ண அப்பத்தாவுக்கும் சாரி கிடைச்சிட்டு அடி புடுறா சக்கையான அப்படின்ட்டு அதையும் பிடிச்சாச்சு. செலக்ட் பண்ணும்போதே மத்தியானம் ஒரு அரௌண்ட் ஒரு 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு. விஷாலி பூர்ணாலாம் அப்படியே வெந்து நொந்துட்டாங்க. அங்கேயே ஃபுட் கோர்ட் இருந்தது, சாப்பிட்டாச்சு. அப்புறம் வாங்கி இந்த சாரிக்கெல்லாம் லைனிங் வாங்கணும், ஃபால்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அதை கொடுத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போனதுக்குள்ள ஒரு 4-5 காஃபி குடிச்சாச்சு. அப்புறம் பசங்களுக்கு பட்டு பாவாடை போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோன்னு அது திருப்தியாவே இல்லை. அந்த அவங்க சொல்ற ரேட்டுக்கு அந்த பாவாடை ஹைட்டே கிடையாது. நம்ம இப்போ ஒண்ணு வாங்குறோம்னா ஃபியூச்சர்ல வச்சு போடுற மாதிரி இருக்கணும்ல, ஆனா அந்த மாதிரியா இல்ல. சரி வேற பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். நாங்க இதெல்லாம் பே பண்ணதுக்கு ஒரு gift கூப்பன் கொடுத்தான். அது கிராசரிஸ் வாங்கிக்கலாம், இவ்வளவு ருபீஸ்க்கு மேல நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு விடுவோமா. அதுக்கும் போயாச்சு. கீழே கிராசரிஸ் எப்படினாலும் கிராசரி வாங்கத்தான் போறோம். சரி அப்ப இங்கேயே வந்துட்டோம், இங்கேயே வாங்கிடலான்ட்டு அங்கேயே போய் வாங்கிட்டு கொஞ்சம் நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் அந்த கலா பெரியமாவோட பேசிட்டு இந்த ட்ரோலி எல்லாம் தள்ளிட்டு பாருங்க. விஷாலி பாருங்க, சரியான சேட்டக்காரி. சண்டாவா சண்டாவா சண்டா சண்டா. பில்ல கொடுத்ததானே வெளியில அனுப்புவாங்க. அப்புறம் பில்ல பே பண்ணிட்டு வெளியில வந்தோம். ஏலே லோ வைலசா அப்படியே ஏலே லோ வைலசா போட்டுட்டு வெளியில போயாச்சு. ஏலே லோ வைலசா ஏலே லோ வைலசா ஏலே லோ வைலசா. விஷாலி எப்படி ஏலே லோ வைலசா தள்ளுங்க தள்ளுங்க. சண்டைமெல்லாம் அந்த குட்டி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த சண்டை மேளத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பணும். கலாபெரியமா எர்ணாகுளத்தப்பன் கோயிலுக்கு போனது இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எர்ணாகுளத்தப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்க நம்ம தமிழ் முருகன் கோயில் ஒன்று இருக்கு சொல்லியிருக்கேன்ல, அதுவும் போனோம். இது நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருக்கேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க போய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். இது போத்தீஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சிவன் கோயில். இது ரொம்ப பழமையான கோயில், சூப்பரா இருக்கும். இதுவும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். இது ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எர்ணாகுளம் டைரிஸ்னு போட்டிருக்கேன், அதை நீங்க டேக் பண்ணி வைக்கிறேன். நான் எவ்வளவு கிட்டக்க இருக்கு பாருங்க. தண்ணி அப்படியே கை விட்டு அப்படியே அள்ளிடலாம் தண்ணி, அந்த மாதிரி இருந்துச்சு. இனி அடுத்தது எர்ணாகுளத்தப்பன் பார்க்கலாமா. இதுவும் அவுட்டர் சைட் ஆஃப் த எர்ணாகுளத்தப்பன் கோவில். இந்த கோயில் வழியா அப்படியே போய் அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னாக்க நமக்கு முருகன் கோயில் வந்துரும். ஆனா ரொம்ப தூரம், ரொம்ப லாங்கா இருந்தது. நாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ள விஷாலி தூங்கிட்டா. அப்புறம் அவளை வச்சுட்டு அவங்க ஐயா வெளியில உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படியே நடந்து அப்படியே லெஃப்ட் போனோம்னா நமக்கு அங்க முருகன் கோவில். பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசைங்க, ஆனா எனக்கு ஒரு பாட்டு கூட தெரியாது. ஒன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க. சொல்லுவாங்கல்ல வாத்தியார் புள்ள மக்குன்னு, அது இன்னும் உண்மைதான். எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க. எனக்கு ஆசை உண்டு, ஆனா எனக்கு ஒரு பாட்டுமே தெரியாது. இப்போ ஒரு லைன் பாடிப்பேன், முன்னமே, அது மட்டும்தான் தெரியும். நல்லா முருகனை கும்பிட்டு வந்தாச்சு. வள்ளி தெய்வானியோட இருந்தாரு. ஜாலியா இருக்கா? ஜாலியா தான் இருக்கா. இந்த கடையில ஃபில்டர் காஃபி சூப்பரா இருக்கும், நர்சஸ் காஃபி. நான் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போனேன்னா கடைசியா பார்த்தா நர்சஸ் காஃபியே இல்ல. ஏதோ ஒரு ஃபில்டர் காஃபின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல, கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அதை விட கொஞ்சம் கம்மின்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்படியா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஆந்தி வேல ஸ்தூபியும் போனோம். சூப்பரா இருந்தது ஸ்தூபி. நம்ம எப்பவுமே காலையில நான் உங்களுக்கு அர்லி மார்னிங் தானே காட்டியிருக்கேன் ஸ்தூபிய. இன்னைக்கு நான் கிட்டக்க வச்சவங்க கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும் இந்த ஸ்தூபி. உள்ளுக்குள்ள சங்கராச்சாரியர் கோயில், அந்த பக்கத்து சரஸ்வதி கோயில் இருந்தது. ஆனா ரொம்ப டைம் ஆயிடும் அப்படிங்கறதுனால நான் சரஸ்வதி கோயிலுக்கு போகல. இங்க மட்டும் நாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆதிசங்கரையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாங்க கலா பெரியமா. அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அங்க இருந்து கிளம்பணும். இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குல்ல. விஷால் எப்படி பேச பாருங்களேன்.
இவர் தான் வந்து ஆதிசங்கரர். இது வந்து கலா பெரியமாவோட நீண்ட நாள் ஆசை, ஆதிசங்கரர் கோயிலுக்கு போனாங்க, தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தோம். நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுல ஒரு தடவை போனேன், அதுக்கப்புறம் இப்பதான் போயிருக்கேன். அந்த ஸ்தூபி மேல ஏறி போகலாம், அதுக்கு வந்து செப்பரேட் பைசா கட்டணும். போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோட் கிடையாது, தலை நின்று எடுக்கலாம். ஆனா அதுவே வந்து அந்த ஐயர் கோச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அப்படியே நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீடு ஏறி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சும்மா நம்ம வீட்டுல எப்படி இருக்கு சாரி, இந்த லைட் வெளிச்சத்துக்கு எப்படி இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கா, லைனிங் கிளாத் ஃபால்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டோமான சும்மா ஒரு செக்கப்பை போட்டோம். எல்லாமே கரெக்டா இருந்தது. அப்புறம் ஜென்ஸ் எல்லாருக்கும் ஷர்ட்டும் வேஷ்டியும் வாங்கணும். இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப ப்ரௌட் என்ன தெரியுமா, இந்த ஷர்ட்டும் வேஷ்டியும் வந்து என்னோட டீலர் கிட்ட இருந்து நான் வாங்கினது. நம்ம வந்து வேற எந்த கடையிலுமே வாங்கல. நான் எப்பவும் என்னோட டீலருக்கு, என் கஸ்டமருக்கு வந்து வாங்குவேன்ல, அந்த டீலர்ட்ட இருந்து வாங்கினது. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஆன் டைம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாரு எங்களோட டீலரு. வேஷ்டியும் வந்து இங்க நான் வந்து கேரளால எப்பவுமே நான் பல்க் ஆர்டர்ஸ் வாங்குவேன், அவர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். வந்ததும் அப்படியே ஒரு பண்டில் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு. இது வாங்குறதெல்லாம் பெருசு கிடையாது, இத வந்து கரெக்டா பக்காவா பேக் பண்ணணும், அவங்கவுங்க பேர் அதுல எழுதணும், அதை வந்து பேக்ல கரெக்டா பேக் பண்ணி கொண்டு போறதுக்கு ரெடி பண்ணணும். இதுதான் இருக்கல பெரிய டாஸ்க். ஸோ அதை தான் அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா சீக்கிரமா கொண்டுட்டு வரேன். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரேன். சிவகுமார் ஆயிட்டா, இந்த வீடியோ உங்களுக்காக தான் இன்னைக்கே வேக வேகமா பண்ணேன். நீங்க நேற்று சொன்னீங்களே, உடனே வேக வேகமா பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல கடையை சாத்துறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.